ஸோ ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுக்கு சைல்ட்ஹுட்டில் ரொம்பவே ஃபேவரட்டான பென்டனோட ஆம்னிட்ரிக்ஸை வந்து எப்படி நம்ம ஸ்மார்ட் வாட்சில் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆம்னிட்ரிக்ஸ் ஆப் வந்து எதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஆர்ஓஎஸ் சப்போர்ட்டட் உள்ள எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் போயிட்டு இந்த டிஎன்ஏ அலர்ட்டிங் அப்படின்ற இந்த ஆப் இருக்கும். இந்த ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இது வந்து ஃப்ரீ கிடையாது. இது வந்து ஒரு 100 rupees கொடுத்து தான் நீங்கள் வாங்கணும். ஜஸ்ட் நீங்கள் வாங்கிட்டு அதே மாதிரி நீங்கள் வாட்ச் வந்து எப்படியுமே வந்து சிமில்டேனியஸாக நீங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணி தான் வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் அதில் வந்து வாட்ச்னு அதில் செலக்ட் பண்ணிவிட்டு அதை டவுன்லோட்னு கொடுத்தீங்கன்னா வாட்ச்க்கு வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இது வந்து வாட்ச் 4. நான் வாட்ச் 4ல் வந்து ஆப் மூலமாக டேரெக்டாக இது வந்து ஏற்றிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து உங்களுக்கு ஆம்னிட்ரிக்ஸ்க்கு வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஆம்னிட்ரிக்ஸில் உள்ள எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படின்னா, ஜென்ரலாக நீங்கள் வந்து நடக்கிறத வச்சு ஒரு ஏலியனாக வந்து புதுசாக வந்து அன்கேட்டலாக் டிஎன்ஏ அப்பீல் அப்படின்னு சொல்லிட்டு அதுவாக வந்து ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா தென் நம்மளுக்கு பென்டன் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மாஸ்டர் கண்ட்ரோல் வந்து அன்லாக்கில் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, மாஸ்டர் கண்ட்ரோல் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அன்லாக் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்கனாலே அதுலேயே நிறைய யூசர் கேட் ரொம்பவே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. நானுமே அதை பார்த்து தான் படிச்சுக்கிட்டேன். நீங்கள் அந்த மாஸ்டர் கண்ட்ரோல் ஒன்ஸ் அன்லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் சில இப்போ இதுக்கு அடுத்து வந்து நம்ம alienforce வந்து இதிலே வந்து மாற்றிக்கலாம். இப்போ இது வந்து நார்மல் ஆம்னிட்ரிக்ஸில் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம alienforceக்கு வந்து மாற்றிக்கலாம். alienforceக்கு மாற்றினோன்னா அவங்க கீழே வந்து சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி 10 தடவை ஏலியன் ஃபார்முக்கு மாறி எடுத்துருக்கணும், 2 வாட்டி செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு அதில் ஆக்டிவேஷனுக்குள்ளே கோடு அதில் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் கோட்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் அப்படி லெஃப்ட் ரைட் டேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படி டேர்ன் பண்ணிங்கன்னா வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். அதான் alienforce ஃபார்முக்கு போயிடும். அதில் நீங்கள் வந்து நல்லா நீங்கள் எப்படி சொல்கிறது, நல்ல ஸ்டெப்ஸ்லாம் நல்லா போய் நிறைய ஏலியன்ஸ் வந்து அன்லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அதில் ஒன்றுமே இல்லை. பேசிக்காக நீங்கள் அடுத்தது வந்து ஆம்னிவர்ஸ்க்கு வந்து நீங்கள் போயிடலாம். ஸோ இதை நான் இப்போ எல்லாமே அதை மாற்றி காட்டுறேன். இதுக்கு அடுத்து நீங்கள் ஆம்னிவர்ஸ்குள்ளே வந்து போயிடலாம். அதில் வந்து நீங்கள் அதுலேயும் இதே தான், சேம் டிட்டோ தான். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ உங்களுக்கு alienforce வேணும்னா alienforce மாற்றிக்கலாம். ஆம்னிட்ரிக்ஸ் இதுக்கு நார்மல் கிளாசிக்கல் இதுக்கு வேணும்னாலும் அதுக்கும் மாற்றிக்கலாம். ஆம்னிவர்ஸ் வேணாலும் மாற்றிக்கலாம். ஆனால் கிளாசிக்கல்லேருந்து alienforceலேருந்து ஆம்னிவர்ஸ் இதுக்கு இப்படி தான் மாற முடியும். டேரெக்டாக அப்படி மாற முடியாது. ஸோ அதை நான் எப்படி மாற்றுறதுன்னு இப்போ நான் காட்டுறேன்னு பார்ப்போம். இப்போ வந்து நான் கிளாசிக்கல் வாட்ச்லேருந்து alienforceக்கு வந்து சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து alienforceக்கு வந்து மாறிடுச்சு. அந்த இன்டர்ஃபேஸே டோட்டலாக மாறி இருக்கும். இப்போ இதுலேருந்து நான் வந்து ஆம்னிவர்ஸ்க்கு வந்து எப்படி மாறுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ அதுக்கு ஆக்டிவேஷன் வந்து ரைட் லெஃப்ட் ரைட் எல்லாமே ஆக்டிவேஷன் எல்லாமே ஒன்று தான். ஸோ இப்போ வந்து ஆம்னிவர்ஸ்க்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ ஆம்னிவர்ஸ்னால் ஜஸ்ட் நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் இப்படி காட்டும். அதுக்கப்புறம் இப்படி நீங்கள் ஆம்னிவர்ஸ் பார்த்துருப்பீங்க எப்படியுமே இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மல், இது வந்துடும். அதே மாதிரி டிட்டோ அதே சவுண்டு எல்லாமே அப்படியே இருக்கும். உங்களுக்கு எதுவுமே வந்து குறையவே இருக்காது. உங்களுக்கு அப்படியே HSL ஆம்னிட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். ஒரு சூப்பரான ஃபீல் கொடுக்கும். நானுமே வந்து சும்மா இப்படி வாட்ச் வாங்கிட்டு உள்ளே இப்படி சர்ஃப் பண்ணி பார்த்துட்டு இருக்கப்போ தான் பார்த்தேன் இந்த மாதிரி வாட்ச் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, எனக்கு ஆம்னிட்ரிக்ஸ் அதாவது எனக்கு பென்டன் எனக்கு முன்னாடி ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வாட்ச் யூஸ் பண்ணி எனக்கு இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ விஆர்ஓஎஸ் வச்சுருக்க எல்லாருமே இந்த இது ஆம்னிட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு சூப்பராக இருக்குது. யூஸ் பண்ணவே ரொம்ப ஒரு லைக் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்போம். அதை நம்ம இப்போ வந்து அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.